ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். 16th டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எல்லாத்தையும் சரி சமமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் மனநிலையும் சரி, உங்கள் சிச்சுவேஷனும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த ஒரு எனர்ஜியில் நீங்களும் இருப்பீங்க. அண்ட் சம்வாட் சில பேருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை சமநிலைப்படுத்துறதுக்கு இல்லை கரியர் ரிலேட்டடாகவோ சம்வாட் சில பேருக்கு கேஸ் கூட போயிட்டுருக்கலாம். அது ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் இல்லை ஒரு குட் நியூஸ் அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய சிச்சுவேஷனை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும். ஆனால் அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடுவீங்க, ரைட்? அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ரொம்ப காலமாக உங்களுக்கு சப்போஸ் கேஸ் ரிலேட்டடாக போயிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் வருதுன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் டிலே ஆகி வரலாம், நீங்கள் எதிர்பார்க்குற டைம் தாண்டி. ஸோ எனிகோ ஒரு சக்ஸஸ் நியூஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஓகே, ஸோ பாஸ்ட்டில் நீங்கள் பல விஷயங்களை கடந்து முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் ஸ்டில் என்ன தெரியுது அப்படின்னா, பாஸ்ட்டில் இது ரிலேட்டடாக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க நீங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அதுவும் அதில் ஒரு உண்மை இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது அந்த எஃபோர்ட் எல்லாமே ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஈவன் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டால் நீங்கள் இதை சரி செய்யணும்னு நிறையா எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. அது ரொம்ப சேலஞ்சபிளாக உங்களுக்கு போயிட்டே இருக்குது. ஓகே, பட் இப்போ அந்த எஃபோர்ட்டு ஃபுல்லாகவே ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குமா கொடுக்காதா அப்படி ஒரு கன்ஃபியூஷன். கரியர் ரிலேட்டடாக அப்படி தான். நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம். எனிகோ உங்களுடைய ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரியா? நிறைய எஃபோர்ட் போட்டிங்க. ஓகே, அதுவும் ரொம்ப கவனமாக போட்டிருப்பீங்க. அண்டு நம்மளுடைய லார்ட் கணேசா மெசேஜோடு ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஓகே, நம்ம அடுத்த நாளில் இருந்து கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ லார்ட் கணேசா வெயிட் பண்ணிட்டே இருக்கார். எப்போ தான் நீ என்னோடய மெசேஜை கொடுப்ப அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்மோனி சொல்லியிருக்கார். ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு இணக்கம் ஏற்பட போகுது இந்த டேயில். உங்களுக்குள்ள ஒரு இணக்கம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இணக்கம், உங்கள் வெற்றி முயற்சி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. ஸோ உங்களுடைய பலமே என்ன அப்படின்னா, ஒரு பாதையுமே உங்கள் கணக்கு தெரியல, இல்லை எந்த பாதையை சூஸ் பண்ணனே தெரியல அப்படிங்கும்போது அப்போ எல்லாமே உங்களுக்கு அப்படி இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய முயற்சி இருக்கும். உங்கள் முயற்சி மூலமாக நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி நோக்கி போவீங்க. அதுதான் உங்களுடைய பலம். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கிறதும் சில பேர் இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சில பேர் ஒரு ஹையர் பொசிஷன் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மேபி லார்ட் கணேஷாவை ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ சில பேர் ஆல்ரெடி மேரிடு, உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்பொழுது அது சக்ஸஸ் ஆகும். சில பேர் எப்படின்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா கூட இது டிவோர்ஸ் வேண்டாம், ரிலேஷன்ஷிப் எனக்கு மெயின்டைன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லார்ட் கணேஷோடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகே,
அதுவும் நடக்கும், ரைட்? நியர் ஃப்யூச்சரில் வந்துட்டு சில பேருக்கு சம் பர்சன் இஸ் அப்ரோச்சிங் யூ, ஆஃபரிங் யூ லவ், சரியா? someone is offering you love in the near future, right? அது வந்து சின்ன விஷயமா லவ் அப்படின்னு ஆரம்பிக்குது, ஆனால் வந்து ஒரு கமிட்மெண்ட் வரைக்கும் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் நியர் ஃப்யூச்சரில், ரைட்? அண்ட் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இருக்க போகுது. ஸோ நியர் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டெபிலிட்டி, கமிட்மெண்ட், நியூ லவ் ஆர் ஆல்ரெடி இருக்கிற லவ் வந்து மேரேஜு சக்ஸஸ் ஆக போகுது, ஓகே? சம்வாட் சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், சரியா? ஓகே, ஸோ கமிட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நியர் ஃப்யூச்சரில். அண்ட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே தெரியுது நிறையா. ஸோ நீங்களுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா படிக்கக்கூடியவங்க, டேலண்டடாக இருக்கிறவங்க. இப்போ மேபி சில பேர் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுடைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கலாம், கொஞ்சம் ஏஜ் கூட இருக்கிறீங்க அப்படின்னா. எனிஹோ உங்களோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா வந்து சுறுசுறுப்பாக புதுசாக கற்றுக்கிறதுல ஆர்வம் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகே? அண்ட் பட் என்னென்னா, கொஞ்சம் அப்பப்போ வந்து சுற்றி நடக்கிற விஷயத்தினால ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ள வந்து ஏற்படுது. ஏதோ ஒன்று பயமுறுத்திடலாம். ஸோ அதை பயந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வருது, ஓகே? ஸோ ஜாப் ரிலேட்டடாகவோ இல்லை மணி ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக, இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து வெளியிலேருந்து உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்குள்ளே இல்லை, நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து எஃபோர்ட் போடுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் இருக்க உங்கள் கவனம். ஆனால் வெளியிலேருந்து சம்வாட் இந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்குள்ளே வரலாம், ஓகே? ஸோ தென் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி தெரியுது. அண்ட் சில பேருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, ஓகே? அதுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. உங்களால் வந்துட்டு எதையுமே சாதிக்க முடியும், அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குது. உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கை வந்து தரும், சரியா? ஸோ உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஒவ்வொரு எமோஷ்னல் ஆகாதீங்க. ஒவ்வொரு எமோஷ்னல் ஆகும்போது தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது, ஒரு பயம் வருது. ஸோ அந்த ஒவ்வொரு எமோஷ்னல் ஆகாமல் நார்மலாக வந்து இருக்கணும். இருக்கும்போது உங்களுக்குள்ள நம்பிக்கைகள் வந்து இருக்கும், ஓகே? அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ரிஜெக்ஷன், ஓவர் திங்கிங் இதிலேருந்து ஸ்லோவாக வெளியே வருவீங்க. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கில் வந்து கவனம் செலுத்துவீங்க. அது மூலமாக ஸ்லோவாக தேவையில்லாத அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வருவீங்க. உங்கள் பர்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்குது இல்லையா, அதுவும் வந்து மாறும். ஸோ ஈவன் நீங்கள் அந்த கவலையை மாற்றுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் போடுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை வந்து கொண்டு வருவீங்கன்னு சொல்லலாம். சுத்தமாக வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, உங்கள் பர்சன் வந்து போயிட்டாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி, அதில் ஒரு ஓவர் திங்கிங் இருக்குது. ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீள்றதுக்கு நீங்களே எஃபோர்ட் போடுவீங்க, ஓகேவா? அதர்வைஸ் உங்களுடைய அதர் ஒர்க்கில் கவனம் செலுத்தும் போது ஸ்லோவாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவீங்க, ஓகே? பட் இப்போது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இந்த எமோஷ்னல் லாஸ் வந்து உங்கள்
பர்சனுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, ஒர்க்கில் கவனம் செலுத்துறீங்கன்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் தான் ஓவர் திங்கிங் பண்ணி 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 இந்த ஒரு எமோஷ்னல் லாஸை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் எனிகோ அவங்க வந்து வருவாங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ பட் அவங்களுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ. பட் எனிகோ அவங்க உங்களை நோக்கி வராங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நான் வாழ்க்கையில் செட்டில் ஆவேனா, ஓகே ஒரு பெரிய ஆளாக வருவேனா, ரைட், என்னுடைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, ஐஎம் ஆல்வேஸ் ரைட் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வருமா வராதா, சம்வாட் ஒரு சேலஞ்சபிளாக இருக்கிற விஷயம் வந்து அதில் வந்து ஒரு அது சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு டேவாக வந்து தெரியுது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட். ஓகே, ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த லவ் வந்து ட்ரூவாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ இல்லைன்னு இருக்கலாமா கொஞ்சம் ப்ளீஸ். இன்னைக்கான பிளஸிங் நாட் அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான். கொஞ்சம் உங்கள் பிளான் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். அது ஒரு காரணம் இருக்கும், அதனால் அதை ஒரி பண்ணிக்காதீங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அட்மைரர். ஒரு பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு வரலாம். எ டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்ட். பார்த்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்கள் முன்னால் ஒரு மாதிரி பின்னால் ஒரு மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நபர், அவங்கள்ட்டலாம் வந்து ஓப்பனாக சொல்லாதீங்க. அதனால கூட உங்களுக்கு உங்கள் பிளான் சக்ஸஸ் ஆகாமல் போகலாம். ஸோ உங்கள் பிளானை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன், ரைட். ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல அட்வைஸ் வந்து சப்போர்ட்டு, எமோஷ்னல் சப்போர்ட் வந்து கிடைக்கும். இப்போது உங்களுக்கு கேஸ் ரிலேட்டடாக சப்போஸ் மணி வேணும், கிடைக்குமா கிடைக்காதா, அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மணி வந்து ஒரு ரிச் பர்சன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம். ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் வில் கம் டு யூ. சில நாட்களாக இதுதான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வரும். சன்ரைஸ், வாவ், ஒரு விடிவு காலம் வருது. நியூ கிரியேட் ஐடியா, நியூ அட்வென்ச்சர்ஸ், ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ரைட். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ஒரு புது தொடக்கம். கரியராக இருந்தால் நியூ ஐடியா வருது, ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ ஒரு புது தொடக்கம், சன்ரைஸ், சூரிய உதயம் மாதிரி இந்த டே வந்து உங்களுக்கு பிரகாசமாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.